உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சேது, யார் இவன்? தெரியல. டேய், அவன் யார் என்னன்னு உடனே விசாரிங்கடா. உடனே தெரிஞ்சாகணும். பாத்துக்கோ, வாங்க போனா. இவ சாதாரண ஆளு, சகல வித்தையும் தெரிஞ்சவன். நினைச்சதை சாதிக்க என்ன வேணாலும் செய்வா. அவ பேரு மணிமேகலை. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவளை கண்டா அந்த ஊரே நடுங்குண்டா. அப்ப போலீஸ் அவளுக்கு சல்யூட் அடிச்சுதுடா. அரசியல்வாதிகள்லாம் அவளை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதான ஒரு ஒப்பாட்டிக்கு இருக்கிற மரியாதை. டேய், அவ கைக்குள்ள இருந்தது யாரு? ஜமீன். அதுதான்டா பவர். ஜமீனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவ பண்ணாத அட்டூழியமே இல்லடா. கொஞ்ச நாள்ல ஜமீனும் செத்து போயிட்டாரு. ஏன்னா அவதானே கொண்டு இருப்பா. அப்படிதான்டா பேசிக்கிட்டாங்க. ஏன்னா கேஸை விசாரிக்கிற போலீஸ் ஆபீசரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவ கேஸை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாடா. ஜமீன் சொத்தோட அவ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டா. சரிண்ணா, ஜமீன்தார் எடுப்புக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஒன்றும் இல்லடா, நான் அவ கூட இருந்தப்போ பணம் குடுக்கல் வாங்கல் எல்லாமே என்னை வச்சு தான் டீல் பண்ணான். எல்லாம் ஜமீனோட பணமான? ஆமாம். ஒரு தடவை பெரிய அமௌண்ட்டை என் கையில் கொடுத்து கலெக்ஷன் பண்ண பிற்காலத்தில் உதவும்னு சொன்னான். சரின்னு பார்த்தேன். பணம் வர வர நமக்கும் ஒரு ஆசை வரும்ல. ஆமாண்ணா, வராம எப்படி இருக்கும்? அந்த பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அவகிட்ட கொடுக்காம மொத்தமாக எஸ்கேப் ஆயிட்டேன். அண்ணா, அவ கொலைகாரியாச்சானே? நாம வந்திருக்கிறது தெரிஞ்செல்லாம் அவ வந்திருக்க மாட்டான். இந்த ஊர்ல அவ எவனையோ மடக்கிருக்கா. ஓஹோ, ஆமா. அது யாருண்ணா இவர்கிட்ட மாட்டினது? கண்டிப்பா அவன் சாதாரண ஆளா இருக்க மாட்டான்டா. அவ ஜமீன்தாரிய மடக்கி போட்டவ. இந்த சரியான பெரிய கை எவனோ ஒருத்தன் சிக்கியிருக்கான். அவனை நினைச்சாதான்டா பாவமா இருக்கு. அவனை நினைச்சு நீங்க பாவப்படாதீங்கண்ணா. உங்களை நினைச்சாதான் எங்களுக்கு பாவமா இருக்கு. ஏய், அவகிட்ட இருந்து தப்பிக்கணும்டா நாம. அதே சமயம் துளசியும் தூக்கணும். 50 நாளைக்கே வர சொல்லிடுங்க. காவேரியை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்த மாசமே கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆமாங்கய்யா, சீக்கிரமே பார்த்து முடிச்சிடலாம். ஆனா ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இல்ல, 2 வருஷமா பல தடவை பொண்ணு கேட்டேன். அப்பெல்லாம் நீங்க முடியாதுன்னே சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு ஒரு நல்ல முடிவா எடுத்துட்டீங்களே, என்னங்க விஷயம்? என் தம்பி தாசுக்கு உங்க பொண்ணு காவேரிய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க. சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன். இல்ல பரவாயில்ல, யாருக்கு எது எப்ப நடக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. அது என்னமோ வாஸ்தவம் தாங்கய்யா. என் பொண்ணு காவேரிக்கு இப்பதான் நேரங்காலம் எல்லாம் கூடி வந்திருக்கு. பையன் வீட்டுல வர சொல்லுங்க, நிச்சயம் பண்ணிடுவோம். நல்லதுங்க ஐயா. அம்பலத்தார் வீட்டு பொண்ணு காவேரி எங்க ஊருக்கு வாக்கப்பட்டு வர்றதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஐயா, பாப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களா? நான் சொன்னா கேட்பா. ஆமா ஆமா, அம்பலத்தார் வளர்ப்புனா சும்மாவா? நில்லுனா நிப்பாங்கல்ல. சரிங்கய்யா, அப்போ நான் கிளம்புறேங்க ஐயா. போயிட்டு வாங்க. ஜனனி, மாத்திரை மருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டியாமா? எல்லாமே வாங்கிட்டேம்மா. அம்மா, ஏய், என்னாச்சு? என்னாச்சு காவேரி? ஏன் அழற? என்னாச்சுடி? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாமா? கல்யாணம் வேண்டாமா? ஏய், என்னடி ஆச்சு? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாமா? நான் படிக்கணும்மா. என்ன படிக்க விடுங்கம்மா. ஏய் காவேரி, அழாம சொல்லு, என்ன பிரச்சனை சொல்லு. அண்ணா, என்ன பொண்ணு பார்க்க வராங்கண்ணா.
ப்ளீஸ் வேண்டான்னு சொல்லுங்க. என்னடி சொல்ற? அக்காவா அழுகுற? பொண்ணு பார்க்க வராங்களா? என்ன பைத்தியம் மாதிரி வளர? ஏய், பகல் கனவு ஏதாவது கண்டியா? என்ன மொரட்டு தூக்கமோ? அதுல எந்திரிச்சு வந்துட்டியா? அண்ணா நான் ஒன்னும் தூங்கல, உண்மையதான் சொல்றேன். உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு உனக்கு யார் சொன்னா? அப்பா தான் சொன்னாரு. அப்பா சொன்னாரா? அப்படி இருக்காதே. ஆமாம்மா, அப்பா சொல்லிதான் என்ன பொண்ணு பார்க்க வராங்கம்மா. என் வாழ்க்கையே போயிடுச்சுமா. எனக்கு இப்ப எதுக்குமா கல்யாணம்? இதுக்குமா சொல்ல வளமெல்லாம் இப்படி பண்றாரு? இல்ல என் மேல இருக்கிற கோவத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரா? இருங்க, நான் போய் கேக்குறேன். ஏய் சிவா நில்லு. நீ இப்ப போய் ஒண்ணு பேச வேண்டாம். சும்மாவே உங்க அப்பா உங்ககிட்ட எரிஞ்சு விழுவாரு. நானே பேசுறேன். காவேரி, நீ அழாத அழாத. ஆமாமா, காவேரிக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரியா வராது. அவ முதல்ல படிச்சு முடிக்கட்டும். மாமா கிட்ட முதல்ல நீங்களே போய் முடியாதுன்னு சொல்லிடுங்கம்மா. அம்மா, எனக்கு கல்யாணம் வேண்டாம்மா. அழாதடி அழாத. நான் பேசுறேன், அப்பா கிட்ட நான் பேசுறேன். நீ அழாத. நான் தான் சொல்றேன்ல பேசுறேன்னு. நீ கூட வா 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 உள்ள. எனக்கு வேண்டாம்மா. சரி சரி, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி செஞ்சுக்கலாம். ஆமாமா, சரி அப்படியே பண்ணிக்கலாம். எதுவா இருந்தாலும் பார்த்து பேசிக்கலாம். காவேரிக்கு கல்யாணம் நடக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். என்னங்க, காவேரிய பொண்ணு பார்க்க வர சொல்லிருக்கீங்களா? சரிங்க, மற்றது எல்லாத்தையும் நேர்ல பேசிக்கலாம். என்ன கேட்ட? காவேரிய பொண்ணு பார்க்க யாராவது வராங்களா? ஆமா, வர சொல்லிருக்கேன். நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. எல்லாம் ரெடியா இருக்கு. அதுக்கு இப்ப என்னங்க அவசரம்? அவளுக்கு ஒரு பையனை பார்த்து முடிக்க வேணாமா? அவளுக்கு படிப்பு இருக்கு இல்லங்க, அது முடியட்டுமே. அதுக்குள்ள இவ்வளவு அவசரம் எதுக்கு? விசாலாச்சி, உனக்கு எனக்கு வயசாயிட்டே போகுது. நமக்கு எப்ப வேணா என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்குள்ள நாம செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை செஞ்சு முடிச்சிட வேணாமா? கடமையை முடிக்காம போய் சேர்ந்துடக்கூடாதுல்ல, அதனால தான். கடமைங்கிறதெல்லாம் சரிதாங்க, அதுக்காக அவசரப்படணுமா? நேரம் காலெல்லாம் பார்க்க வேண்டாமா? இத பாரு, இந்த காலத்துல நாம யாரையும் எதை நம்பி விட்டு போக முடியாது. காவேரிக்கு நான் இருக்கும்போது கல்யாணத்தை செஞ்சு பார்க்கறதா சரின்னு நினைக்கிறேன். எனக்கு அப்புறம் அவளுக்கு யார் இருக்கா? பா, என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? விசாலாச்சி, என் பொண்ண நான் நடுத்தரில் விட்டு போக விரும்பல. அவளுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அவருக்கு குடும்பத்தை விடவும் நகைங்க தான் முக்கியம். நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டாரு, பொண்டாட்டி பேச்ச மட்டும்தான் கேட்பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.